காரன் சுத்த நாடகம் சத்தியமா. இதை கொண்டு போய் சேர்க்கறது சேர்த்துருக்கு. பாத்துக்க பாருங்க சைரனை போட்டுக்கிட்டு மக்களை வந்து பயமுறுத்துறாங்க. நல்லா எடுங்க. வேணுமே ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெறுவண்டி நம்பரே இல்ல. நீங்களா வேணுமே ரவுண்ட் அடிக்கிறாங்க. பேர கடை நடத்தினானுங்க. எவ்வளவு இடம் இருந்தது தெரியுமா? இவ்வளவு கூட்டம் வந்துட்டு ஓட்டு போடுமான்னு கேக்குறீங்களே. 100 ரூபா 500 ரூபா கொடுக்குற உனக்கே ஓட்டு போடும்போது 1 ரூபா காசு கொடுக்காம இவ்வளவு கும்பல் இருக்கு. 1 ரூபா காசு கொடுக்காம இவ்வளவு கும்பல் இருக்கு. எல்லா தாயும் அவங்க புள்ளைய தூக்கிட்டு போறாங்க. எதுக்காக? காசுக்காக வந்தாங்களா இல்ல நீ கொடுக்குற சாரிக்காக வந்தாங்களா? எல்லா தளபதியை பாக்குறதுக்காக ஒரு எங்க தளபதிக்கு இந்த மாதிரி இடம் கொடுக்காதீங்க. கொடுக்காதீங்க தயவு செய்து கொடுக்காதீங்க. அதே மாதிரி பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்துன்னா ஹாஸ்பிட்டல் டாக்டர் இருக்கு சொல்றதுக்கு சொல்லுங்க. எல்லாமே போயிடுவாங்க. இந்த மாதிரி ஆச்சுன்னா எல்லா டாக்டரும் போயிடுவாங்க. நாங்கள் எல்லாமே தூக்கிட்டு அலையணும். இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணது சரிங்களா? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எங்களுக்கு கருத்து என்னன்னா இவங்களை வந்து இந்த மாதிரி கூட்டம் இதோட பல கூட்டம் வரும். இது வந்து உங்களுக்கு கேட்கணும். இது எங்கள் தளபதிக்கு வந்து அவமானம் கிடையாது. இந்த ஊரில் யார் இருக்காரு? அவங்க தான் எங்களுக்கு பார்த்து இவங்களுக்கு பார்த்து நல்லது செய்யணும். எங்களுக்கு அவர் தான் இப்போதைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எங்கள் முதலமைச்சர் அப்புறம் வந்து பாதுகாப்பு கொடுப்பார் சரிங்களா? ப்ரோ போலீஸ்காரங்க பாதுகாப்பு பத்தல ப்ரோ. இன்னமே நிறைய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் ப்ரோ. பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ கும்பலை பாருங்க ப்ரோ. கும்பலை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த ஆட்சி இந்த இடத்தவே கொடுத்துருக்கூடாது ப்ரோ. பெரிய இடமா கொடுத்தோம், நாங்கள் கேட்டோம் கொடுக்கல. விஜயனா பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்போட வந்தேன். உண்மைக்குமே பாவம். நம்ம வீட்டில் ஒரு தாய் எப்படி கிடந்தா எப்படி இருப்பாங்க? நம்ம தாய் எப்படி இருந்தா அந்த மாதிரி ஒரு இறந்த நிலையில ஒரு அம்மாவை தூக்கிட்டு போய் அவ்வளோ மனசுக்கு கேட்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அவங்களும் ஒரு தாய் தான். மூச்சு விடாம கண்டிப்பாக அந்த இடம் வந்து சரியில்லை. கண்டிப்பாக சரியில்லை. அடுத்த மாநாடுகளும் நல்ல இடமா போகணும். நல்ல இடமா கண்டிப்பா. இப்ப வந்து இந்த அண்ணா வந்து எங்க பேசி என்ன கேட்டு சொல்லுங்க. ஒண்ணுமே கேட்கல. ஏன்னா நம்ம கரூர் மாவட்டத்துக்கு வரீங்க, பிரம்மாண்டமா பண்றீங்க, ஒரு பேச்சு எல்லாத்தையும் கேட்கணுமா இல்லையா? இப்ப எத்தனை பேர் எல்லாரும் என்ன சாப்பிடுறாங்கன்னா எல்லாரும் ஒரு உயிர் தானே. சொல்லுங்க ப்ரோ, நீங்களே சொல்லுங்க. எத்தனை பேர் தூக்கிட்டு போறாங்க? தண்ணி கூட இல்ல. எத்தனை பேர் தூக்கிட்டு போறாங்க? ஏன்னா அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சவன் தான் இல்லைன்னா சொல்லுங்க. ஏன்னா வந்து ஒரு பேச்சு கேட்கல, ஒரு பேசுறது கேட்கல. அந்த ஒரு அம்மா செத்த போன மாதிரி தூக்கி கிடக்குறாங்க ப்ரோ. அந்த உயிருக்கு யாரு ப்ரோ பாதுகாப்பு? சொல்லுங்க ப்ரோ. போலீஸ்காரங்க என்ன ப்ரோ இருக்காங்களா? என்ன ப்ரோ பாதுகாப்புல குடுக்குறாங்களா இல்லையா ப்ரோ? அடுத்த மாநாடுல பெரிய மாநாடு என்ன ப்ரோ சட்டம் கொடுக்க மாட்டாங்க? ஏன்னா அவங்களுக்கு ஒரு சட்டமா உங்களுக்கு ஒரு சட்டமா? அவங்க ஆளுங்கட்சியில இருந்தா நீங்க இடம் கேட்டா கொடுக்க முடியாதா ப்ரோ? இந்த காரணம் வச்சு எவ்வளவு சிறப்பாக நடத்தல. 3 ரோட்ல காரணம் இல்லை. நீங்களே எதுக்கு ப்ரோ இருக்கீங்க? சொல்லுங்க ப்ரோ. கண்டிப்பா சொல்றேன், அடுத்த மாநாடு வந்து எங்க நடந்தாலும் பெரிய மாநாடா போடுங்க. என்ன பண்ணிடுவாங்க திமுக காரணங்க? இப்ப திமுக சதினால இத்தனை உயிர் இதா இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், திமுக சதினால தான் இடம் ஏன் ப்ரோ? மதுரை மாநாடு எப்படி சொல்லு? மதுரை மாநாடு எப்படி ப்ரோ? இந்த இடம் பத்துமா? ப்ரோ இந்த இடம் பத்துமா ப்ரோ? இதே இல்ல இதே நான் சொல்றேன். இதே 30 விழா இங்க நடத்துனானுங்க. இதே 30 விழா ஒருத்தருக்காக வந்தது. ஏன் ஓட்டு போட மாட்டாங்களா? இதே இங்க பாரு, நீ வந்துட்டு அவர் என்ன வேணா தடை பண்ணு. இல்ல இதே வந்து புகழூர் நகராட்சியில் இன்னைக்குங்கண்ணா 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி நாங்கள் தளபதி அங்கே வந்துட்டு வரவேற்பு பண்ணலான்ட்டு இருந்தோம். அங்கே வந்துட்டு பர்மிஷன் கடைசி நேரத்தில் எல்லாமே ரெடி பண்ணி பர்மிஷன் கொடுக்கல. தளபதி என்ன பண்ணாரு? இல்ல ப்ரோ, நான் சொல்றேன். நான் சொல்றேன் ப்ரோ. அங்க மக்கள் வந்திருந்தா இங்க வந்து இவ்வளவு கும்பல் வந்திருக்காது. அங்க என்ன அதான் சொல்றது கேளுங்க. அங்க போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல. ஏன் கடைசி நேரத்துல மட்டும் இந்த பர்மிஷன் கொடுக்கல? யார் உங்களுக்கு பிரஷர் பண்ணா? மேல் இடத்துல இருந்து பிரஷர் பண்ணா. மேல் இடத்துல இருந்து யார் பிரஷர் பண்றா? நல்ல மனுஷன் இல்லைன்னா சொல்ல. ஆனா இவங்க பண்ற சதினால எத்தனை உயிர் தெரியுமா? இப்போ உங்க வீட்டுல ப்ரோ, உங்க வீட்டுல அப்படி ஒரு உயிர் கிடந்தா செத்த போன மாதிரி கிடக்குறாங்க ப்ரோ. மனசு இருக்கா இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்க ப்ரோ. அந்த உயிர் என்ன ஆகுது ப்ரோ? இறந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு என்ன அவர் பதில் சொல்றது? அவரை பார்க்க தானே வராங்க. எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கணும்? நீங்க தான் ப்ரோ. நெக்ஸ்ட் மாநாடு கண்டிப்பா பாதுகாப்பு கொடுக்கணும். விஜயனா வந்து அவர் மேல கொஞ்சம் கோவம் தான் ப்ரோ. அவ்வளவு உயிரா விடுவோம் ப்ரோ அவர் மேல. அவர் செத்த போன மாதிரி கிடக்கும்போது உயிரே நான் நடுங்கிருச்சு ப்ரோ சத்த நேரத்துல. தெரியுங்களா?
ரோடு வசதி கொஞ்சம் பெருசா போடுங்க ப்ரோ. ரோடு வசதிலாம் கொஞ்சம் பெருசா போட சொல்லுங்க. பெரிய நல்லா நல்லா இடம் ஸ்பேஸான இடத்துல கொடுங்க சொல்லுங்க. சும்மா சின்ன சின்ன ரோட்ல கொடுத்துட்டு தேவையில்லாம் மக்களை அவதிப்படுத்த வேணாம் ப்ரோ. ப்ரோ கரூர்ல வந்துட்டு பெரிய இடம் இல்லாம இல்ல. கரூர்ல வந்து பெரிய இடம் இல்லாம இல்ல. அவங்க வந்துட்டு வேணும்னே இங்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொடுத்தாதான் இந்த மாதிரி பிரச்சனை வரும், அப்பதான் அவரை வெறுப்போம், அந்த எண்ணத்துக்காகவே அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லா உயிர் பிரச்சனையை பெருசு பண்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனையை பெருசு பண்ணி இந்த கட்சிக்கு தேவையில்ல கெட்ட பேரை உருவாக்கணும்னு இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தேவையில்ல கெட்ட பேரை கொடுக்கணும்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கே இது பண்றாங்க. ஓகேவா பேசுங்க காமிங்க சார். இது இதா பேசுங்க. இல்லை, இது வந்து தளபதி வந்து கிட்டத்தட்ட 3 மணி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. வழிநெடுகளையும் நல்ல வரவேற்பு, தொண்டர்கள் வரவேற்பு நல்லா இருந்துச்சு. அவர் கொடுத்த டைம் இங்கே வர முடியல. அதுவும் இல்லாமல் இங்கே கரூர் மாவட்டத்தில் நேற்று ஈவினிங் தாமதமாக தான் வந்து இந்த இடத்தையே கொடுத்தாங்க. ஆனால் இந்த இடத்த கொடுக்கறது ஒரு தளபதி வராரு, ஒரு நாளைய முதல்வர் வராருங்கிறது இல்லாமல் இந்த இடத்த குறுகலான இடத்த கொடுத்தது இல்லாமல் இந்த மாதிரி ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போனால் அது அந்த இடத்த கொடுத்தப்போ அது இல்லாமல் கரண்ட் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப கண்டிக்கத்தக்க செயல். இந்த குறுகலான இடத்துல எவ்வளோ பேர் கூடுவாங்க, எவ்வளோ மக்கள் வருவாங்கிற முன்னாடியே உளவுத்துறை ரிப்போர்ட்டு மந்திரிகளுக்கோ இல்லை மேலிட தலைமைக்கோ போயிருக்கோம். ஆனால் இது அவங்க வந்து எதுவுமே பண்ணாமல் இவங்க வந்து குறுகலான கொடுத்துல இதை நாளைக்கு ஒரு தளபதி மேலே அலிகேஷனை கிரியேட் பண்ணி மக்களோட பார்வை வந்து திசை திருப்பணுங்கிற நோக்கத்திலேயே இதை வந்து இது வந்து உள்நோக்கத்தோட தான் இந்த இப்போ இருக்க ஆளுங்கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் கரூரை சேர்ந்த முக்கியமாக ஒரு மினிஸ்டர் வந்து இந்த வேலையை தெளிவாக பண்ணுறாரு. இது வந்து கரூருக்கு அவர் தமிழ்நாடுக்கு முதலமைச்சர்னா கரூருக்கு இவர் தான் முதலமைச்சராக அவர் போட்டு செயல்படுறாரு. இதனால் எந்த வழி தொண்டரும் இல்லாமல் நேற்று தாமதமாக கொடுத்தது இல்லாமல் நேற்று எவ்வளோ அலக்கழிச்சு இந்த தொண்டர்களோட இது இல்லாமல் மனக்குமுறல்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மக்கள் இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸ் வசதிகள் ஒழுங்காக இந்த கரூரில் இருக்கிற இது யாருமே போலீஸ் வந்து ஒழுங்காக ஒத்துழைப்பு தரதும் இல்லை. போலீஸோட ஒத்துழைப்பு அதிகமாக இல்லாதனால இவ்வளோ அந்த இதில் வந்து எவ்வளோ மயக்கம் போட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னொன்று தளபதி வந்து வராருன்னு தெரிஞ்சிருந்து எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறத வந்து கரூர் மாவட்டத்தில் இருக்க காவல்துறையும் நேற்று அந்த டைம் கொடுக்காத இந்த கலெக்டர் மோக்கொண்டு தவறான செயலை தான் இதை ஈடுபட்டிருக்காங்க. முழுக்க இது வந்து ஆளுங்கட்சியோட ஒரு விரோத செயல் தான். ஓகேங்களா? செந்தில் பாலாஜி தான், கண்டிப்பாக செந்தில் பாலாஜி தான். இத்தனைக்கு காரணம் செந்தில் பாலாஜி தான். ஆனால் ஒன்னே சொல்கிறேன், இத்தனை தூரம் வராருல, இவ்வளோ தூரம் வராருல, அங்கனையே அந்த கண்ணாடி டோரை திறந்து ஒரு கை காமிச்சா அப்படியே ரோடு கம்மியாக இருக்கும். இங்கே நான் வந்து எதுக்கு அவர் எந்திரிக்கணும்? அண்ணா எனக்கு அண்ணன் தான், தளபதி வந்து எனக்கு அண்ணன் தான். இங்கே வந்து ஏன் எந்திரிக்கணும்? மைக் ஒழுங்காக கேட்கல, எத்தனை விஷயம் எங்களுக்கு சுத்தமாக கேட்கல. நான் தீவிர தளபதி ரசிகர். சரிங்களா? ஒரு விஷயம் எனக்கு கேட்கல, என்ன சொன்னார்னு தெரியல. அவளை வந்து நான் அவளை ரசிகருக்கு வந்து பார்க்குறேன். ஒன்றுமே எனக்கு வந்து பார்த்து ஒன்றுமே யூஸ் இல்லைண்ணா, ஒன்றுமே கேட்கல. அவளை பார்த்தோம், அவளை தான். கண்டிப்பாக இந்த உயிரெலாம் நீங்களே பாருங்கள், அந்த வீடியோ காமிச்சேன், கண்டிப்பாக போடுங்க. கும்பல் இருக்குது. இந்த இடத்துல வந்து இவ்வளோ கம்மியான இடமா இருக்குது. இத்தனை பொதுமக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க, ஒவ்வொன்றும் சிரமத்துக்கு ஆளாயிட்டாங்க. அடுத்த இதில் கொடுக்கையில் வந்து கொஞ்சம் அடுத்த மாவட்டத்தில் கொடுக்கையில் கொஞ்சம் விரிவாக பார்த்து கொடுக்க சொல்லுங்கள். ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. நன்றி. ஓகே. ஏன்